தேவனின் பிரம்மாண்ட படைப்பு, திமிங்கலத்தின் ஒரு ஆச்சரியமான பார்வை. யோனா சரித்திரத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள இது உதவும். தேவன் படைத்த படைப்பிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான ஜீவன் எது தெரியுமா? அதுதான் திமிங்கலம். பைபிளில் யோனா தீர்க்கதரிசியை விழுங்கிய அந்த பெரிய மீனை நாம் கேள்விப்பட்டிருப்போம். திமிங்கலம் உண்மையிலேயே அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று அதை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் அதன் அளவை பாருங்கள். ஒரு திமிங்கலம் சுமார் 100 அடி நீளம் கொண்டது. 3 பெரிய அரசு பேருந்துகளை ஒரே வரிசையில் நிறுத்தினால் எவ்வளவு நீளம் இருக்குமோ அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானது இது. இந்த திமிங்கலத்தின் உடல் எடை 1,50,000 கிலோ, கிட்டத்தட்ட 25 யானைகளுக்கு சமம். இந்த திமிங்கலத்தின் இதயம் 600 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு சிறிய கார் அளவு. திமிங்கலத்தின் நாக்கு மட்டும் சுமார் 3000 கிலோ எடை இருக்கும். ஒரு முழு யானையை அதன் மேல் நிறுத்தினாலும் தாங்கும். திமிங்கலத்தின் இரத்த குழாய்கள் எவ்வளவு அகலமாக இருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை தாராளமாக உள்ளே நுழைந்து நீந்தி விளையாடும் அளவுக்கு பெரியது. திமிங்கலத்தின் சத்தம் ஜெட் விமானத்தை விட 1000 கிலோமீட்டர் கேட்கும். இந்த திமிங்கலத்தின் வாந்தி மட்டும் பல கோடி மதிப்புடையது. இந்த திமிங்கலம் எப்படி தூங்கும் தெரியுமா? மூளையில் ஒரு பாதி மட்டுமே தூங்கும். பிறந்த திமிங்கலத்தின் குட்டியின் எடை மட்டும் சுமார் 2500 கிலோ. அது ஒரு நாளைக்கு 400 முதல் 600 லிட்டர் பால் குடிக்கும். வேதத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டிருந்தார் என்று யோனா புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய திமிங்கலத்தையே பராமரிக்கிற நம் தேவன் இதைவிட விசேஷித்த நம்மை எவ்வளவு அதிகமாக நேசிப்பார் என்று இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நீங்கள் எதை தெரிந்து கொண்டீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.